அனைவருக்கும் வணக்கம். திருச்சியில நேத்திக்கு தாமரை செல்வன் அப்படிங்கிற இளைஞர் வெட்டி கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சம்பந்தமான இமேஜஸ் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பட் பொதுவா இத மாதிரி ஒரு கொடூர கொலை அது சம்பந்தமான விஷயம் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மனசு கஷ்டப்படுங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரை நினைச்சு அவங்களுடைய குடும்பத்தை நினைச்சு கஷ்டப்படும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வரும். இத மாதிரி ரொம்ப சர்வ சாதாரணமா கொலை நடக்குது, எங்கேயோ நடக்குது, நாளைக்கு நம்ம ஏரியாவில் நடக்காதா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நடக்காதா, இல்ல நாம வெளியில போறோம், நாம பாதுகாப்பா இருக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள பதட்டம் அப்படிங்கிறது வரும். பட் இந்த சம்பவத்து மேல அந்த பதட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இந்த கொலை சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அது நடந்த சூழலை நம்ம பாக்குறப்போ இன்னும் மனசுக்குள்ள பயம் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன காரணம் அப்படின்னா, திருச்சி தபால் நிலைய சாலை பக்கத்துல இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புல இந்த கொடூர கொலை அப்படிங்கிறது நடந்ததுல அதுல இருந்து சரியா 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க முதலமைச்சர் மட்டும் கிடையாது, காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய அமைச்சர். சோ அவங்களுடைய கட்சி எம்எல்ஏ ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டி அவங்க வீட்டு திருமண விழாவுக்கு அங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இருந்து அப்போதான் திருமணத்துல போனா ஒரு பேச்சு பேசுவாங்கல்ல, சோ அத மாதிரி பேசிட்டு அப்போதான் கிளம்பி இருக்காங்க. அந்த விழா நடந்த அந்த இடத்துல இருந்து சரியா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள இந்த கொலை சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கொடூர கொலையை பார்த்து நமக்கு இன்னும் பயம் அதிகமா ஆவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இருக்க இடத்தையே பக்கத்துல ஒருத்தன் கொலை பண்றான் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம். அடுத்தது ரெண்டாவதா என்ன அப்படின்னா, இந்த இறந்து போனார்ல தாமரை செல்வன் அப்படிங்கிற இளைஞர், அவருக்கு திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகுது. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது போக இந்த கொலைக்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்க மனைவிய அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபர் கிண்டல் பண்ண போக அது தாமரை செல்வன் கேட்க போக அது பகையா மாறிதான் இப்போ இந்த தாமரை செல்வனை அந்த கூட்டம் வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்கிறப்போ இன்னும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வருது, ஒரு பதட்டம் அப்படிங்கிறது அதிகமாகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ஏதோ காட்டு பகுதியிலயோ ஏதோ ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துலயோ நடக்கல, ரோட்ல விரட்டிட்டு போறாங்க. அதுக்கு பயந்து போய் ஓடி போயிட்டு காவலர் குடியிருப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எஸ்எஸ்ஐ வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த தாமரை செல்வன் மறைகிறாரு. அப்பவும் இந்த ரவுடி கும்பல் விட்டுட்டு போல, ஐயோ காவலர் குடி இருப்புக்குள்ள போயிட்டா நம்ம போய் வெட்டணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களே பிடிச்சிருவாங்க, ஈஸியா மாட்டிப்போம் அப்படின்னு கூட இந்த ரவுடி கும்பல் அந்த தாமரை செல்வனை விட்டுட்டு போகல. வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள ஒரு எஸ்எஸ்ஐ இருக்காரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் இந்த தாமரை செல்வன் ஓடி போய் பயத்துல ஒரு கிரைண்டருக்கு பக்கத்துல மறைகிறாரு. ஆனா இந்த ரவுடி கும்பல் அங்க எஸ்எஸ்ஐ இருக்கட்டும், எஸ்ஐ இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தைரியத்தோட உள்ள போய் காவலர் குடியிருப்புக்குள்ள போயிட்டு அதுல ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த தாமரை செல்வனை வெட்டி கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொடூர கொலையோட பின்னணி என்னத்துக்காக இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு தேடி போய் பாக்குறப்போ என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, இந்த தாமரை செல்வன் அப்படிங்கிற நபர் அந்த திருச்சி பாலக்கரை பகுதியை சேர்ந்த ஒரு நபர். அங்க இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு கம்பெனில இந்த கமிஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ கமிஷன் ஏஜென்டா இருக்காரு அப்படின்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமா இருக்கக்கூடிய மத்த கமிஷன் ஏஜென்ட் இவருக்கு தெரிஞ்சிருக்கும், ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய நபர்களை இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இவருக்கு இந்த தாமரை செல்வனுக்கு சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் அப்படிங்கிறது நடக்குது. சோ அவங்க மனைவியுமே அங்க திருச்சியில இருக்கக்கூடிய லோக்கல்ல ஒரு கடையில வேலை அப்படிங்கிறது செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த தாமரை செல்வனுடைய மனைவியை சதீஷ் அப்படிங்கிற இன்னொரு ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ட் கிண்டல் பண்ணிருக்காரு. அத அந்த தாமரை செல்வனோட மனைவி தன்னுடைய கணவர் தாமரை செல்வன் சொல்ல, தாமரை செல்வன் மனைவியை கிண்டல் பண்ணா யாரா இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ரவுடியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும் போய் கேட்பாங்கல்ல, தட்டி கேட்பாங்கல்ல. சோ அதே மாதிரி தாமரை செல்வன் போயிட்டு இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு 2-3 பேரை வச்சு சதீஷை மிரட்டி இத மாதிரி ஏன் ஒய்ஃப் கிட்ட நீ உன் வேலையை காட்டாத, மிரட்ட எதுவும் அவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வன் தரப்புல இருந்து மிரட்டி இருக்காங்க, அடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 பேரும் கமிஷன் ஏஜென்டா இருக்காங்க இல்லையா ரியல் எஸ்டேட்ல, சோ அது சம்பந்தமாவும் 2 பேருக்குள்ள ஒரு மன விரோதம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. சோ இந்த நிலையில தான் சதீஷ் அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ரவுடிகிட்ட பேசி இந்த தாமரை செல்வனை கொலை பண்ணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தோட நீட்சியா தான் நேத்தி காலையில தபால் நிலைய சாலையில
இந்த தாமரை செல்வன் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ 2 பைக்ல 5 பேர் வந்திருக்கானுங்க. இந்த சதீஷ் சொன்னல, இந்த தாமரை செல்வனுடைய மனைவியை கிண்டல் பண்ண நபர் அவன், இது இல்லாம இவன் செட் பண்ண 4 ரவுடி பசங்க 2 பைக்ல 5 பேர் வந்திருக்காங்க. அப்போ தாமரை செல்வனோட பைக்ல வந்து முட்டி தாமரை செல்வனை கீழே தள்ளி இருக்காங்க. அங்கேயே அவனை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் தாமரை செல்வன் வந்து பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எழுந்து ஒடியாரப்போ குடியிருப்பு இருந்திருக்கு. சரி, காவலர் குடியிருப்பா இருக்கு, அங்க போனோம் அப்படின்னா உள்ள வரமாட்டானுங்க, நம்மளுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒடியாந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து அந்த காவலர் குடியிருப்புல தங்கியிருந்த SSI செல்வராஜ் அப்படிங்கிற நபர் வீட்டோட கதவு அப்படிங்கிறது திறந்திருக்கு. உள்ள வந்து செல்வராஜ் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. SSI வெளியில வந்து அவங்க மனைவி வந்து குப்பை கொட்டுறதுக்காக அப்பதான் கதவை திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அந்த வீட்டோட கதவு திறந்து இருந்ததுனால உள்ள வந்து அந்த தாமரை செல்வன் பயத்துல ஒடியாந்திருக்காரு. ஓடி போயிட்டு பின்னாடி துரத்திட்டு வரானுங்க, இவரும் உள்ள ஓடுறாருல, உள்ள ஓடி போயிட்டு ஒரு கிரைண்டர் பின்னாடி போயிட்டு மறைஞ்சிருக்காரு. பட் உள்ள SSI இருக்காங்க, காவலர் குடியிருப்பு உள்ள சுத்தி அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லாம இந்த 5 பேர் வந்து உள்ள பூந்து சரமாரியா அங்கேயே SSI இருக்காங்க. பட் 5 பேர் அருவாள் கத்தியோட வரப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து வெளியில வந்து சத்தம் தானே போட முடியும், கூச்சல் தானே போட முடியும். சோ உள்ள பூந்து உள்ளே வச்சு சரமாரியா வெட்டி அந்த தாமரை செல்வன் அப்படிங்கிற நபரை கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அதுல ஒருத்தனை மட்டும் அங்கேயே மடக்கி புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பேரையும் இப்ப கைது பண்ணிட்டாங்க. அந்த சதீஷை வந்து துப்பாக்கி சூடு நடத்தி கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் கேள்விப்படுறோம். நமக்கு தெரியும், பொதுவா ஒரு காட்டுக்குள்ள இருட்டு பகுதி, கேமரா சிசிடிவி சர்வேலன்ஸ் இல்லாத பகுதினா கூட ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள காவலர்கள் வந்து அவங்களை கைது பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு காவலர் குடியிருப்புக்குள்ள இவனுங்க பூந்து இவ்வளவு தைரியமா பண்றாங்க அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும். கைது பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் தொடர்ச்சியா திரும்ப திரும்ப இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாயிட்டே இருக்கு? காவல்துறையை தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்னதான் பண்றாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் இவ்வளவு மோசமா இவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து நம்ம கேள்விப்படுறோம். கோயம்புத்தூர்ல ஒரு பெண், ஒரு மாணவி வந்து இத மாதிரி 3 பேரால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். அடுத்த நாளே ஒரு டிஎஸ்பியோட மகன் வந்து ஒரு பொண்ணை வந்து கார்ல கடத்திட்டு போன விஷயம் அப்படிங்கிறது அதே கோயம்புத்தூர்ல நடந்தது. நேற்று இரவு கோயிலுக்குள்ள பூந்து உள்ள இருந்த 2 காவலர்களை வெட்டி கொலை செஞ்சுட்டு உண்டியல்ல இருந்த காசை திருட முயன்றுட்டு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது போயிருக்கு. நேற்று திருச்சியில இத மாதிரி பட்ட பகல்ல ரோட்ல ஓட விட்டு காவலர் குடியிருப்புக்குள்ள வச்சு ஒரு கொலை சம்பவம் அப்படிங்கிறது நடக்குதுங்கிறப்போ எங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது? யார் செய்யற தவறால இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அது நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறா இருக்கலாமா, அதிகாரிகள் செய்யக்கூடிய, இல்ல அரசியல்வாதிகள், திமுகவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அரசியல்வாதியை செய்யக்கூடிய தவறா கூட இருக்கலாம். பட் நமக்கு தார்மீகமா யாரை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா MK ஸ்டாலின் அவர்களை தான் கேட்க முடியும். ஏன்னா அவங்க தான் காவல்துறையோட பொறுப்பு அமைச்சரா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களதான் கேட்க முடியும். உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏங்க ஒரு கொலை அதிகமா நடக்குது, ஒரு பாலியல் பலாத்காரம் அதிகமா நடக்குது அப்படின்னா நம்ம நேரடியா யார சொல்லுவோம்? காவல் அதிகாரிகளை சொல்லுவோம். அவங்க சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவோம். சோ காவல் அதிகாரிகள் யாரு கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. சோ அதனால இந்த விஷயத்துல நம்ம ஸ்டாலின் அவர்களை திரும்ப திரும்ப கேள்வி அப்படிங்கிறது கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முறை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதுதான் கடைசி முறை, இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது, இதான் கடைசி அப்படின்னு பல ஆயிரம் முறை வந்து கடைசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் திரும்ப திரும்ப இத மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கப்போ காவல்துறை ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ, அதை தாண்டி உள்ள நிர்வாக ரீதியாகவும் சரி கட்சி ரீதியா வேற ஏதோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது இயல்பா உருவாகுது. இவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை நடக்கட்டும், ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்லாம போகட்டும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக எல்லாரோட சாதாரண மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மனசுக்குள்ள பதட்டம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒருவேளை சாதாரண மனிதர்கள், நல்லவர்கள், ஒரு அப்பாவி மக்கள், எளிய மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமா வந்து தமிழ்நாடு மாறிட்டு இருக்கோ. ஸ்டாலின் அவர்கள் நினைச்சா ஒரே ஒரு நாள்ல இந்த காவல்துறைக்கு அவங்களுடைய முழு அதிகாரத்தை கொடுத்து நீங்க சரியா செயல்படுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே சரி செஞ்சிட முடியும். பட் ஆனா 4.5 வருஷமா நாமளும் இவங்க சரி செய்வாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு தான் இருக்கோம். எதுவும் நடந்த பாடு இல்ல, இனிமேலும் இவங்க இது சரி செய்ய போறது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.